நம்ம நான் முதல்வன் திட்டத்து மூலியமாக கொடுத்துருக்க இந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் உருவாகும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி பேஜ் இந்த ஒரு பேஜ் உருவாகும். இப்போ உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும். இந்த பேஜில் நேம் ஆஃப் அப்ளிகேஷனில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. சென்டரில் வந்து செலக்ட் பண்ணி மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த மேலே 25 இருக்குது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து இயர்ஸ்லாம் வரும். நீங்கள் எந்த வருஷமோ அதை செலக்ட் பண்ணி என்ன மாதங்கிறத சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய ஏஜ் இதிலேருந்து கால்குலேட் ஆகிரும். அடுத்து ஃபாதர் நேம் கேட்கும். ஃபாதர் நேமில் உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. அடுத்து மதர் நேமில் உங்களுடைய மதர் நேம் கொடுத்துருங்க. என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், புத்தி, ஜாயின், பார்சி, சிக்ஸ், அதர்ஸ் அப்படின்றது. இதில் எது நீங்கள் அப்படிங்கிறத என்ன ரிலீஜியன்கிறத செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டோட 38 டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸும் இதில் இருக்கும். என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள்கிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறது கேட்குதாங்க. இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அப்போ அடுத்து வந்து கம்யூனல் கேட்டகரி என்ன கம்யூனிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அது எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அடுத்து ஆதார் கார்டு ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஆதார் கார்டு நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ், நீங்கள் என்ன சென்டர்ஸில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுத நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருங்க. பெர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படின்னா யூஸர் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் சேம் ஆயிரும். அடுத்து 10th வந்து மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் மேலே ரைட் கார்னரில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. என்ன போர்டுங்கிறத என்ட்ரு பண்ணிடுங்க. எந்த மாதம் பாஸ் ஆனீங்க, எந்த இயரில் பாஸ் ஆனீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக பர்சன்டேஜ் கேட்கும். பர்சன்டேஜ் வந்து சிஜிபிஏ பர்சன்டேஜ் என்னங்கிறத கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து ஹெச்எஸ்சி டிப்ளமா படிச்சிங்கன்னா டிப்ளமா டீட்டெயில்ஸ், ஹெச்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரிஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்குது. சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. டிப்ளமா இருந்தீங்கன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து வந்து நேம் ஆஃப் போர்டில் வந்து தமிழ்நாடு போர்டுனா தமிழ்நாடு போர்டு கொடுத்துருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கொடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன மாதம் பாஸ் ஆனீங்க, எந்த இயரில் பாஸ் ஆனீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக யூஜி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. நேம் ஆஃப் என்ன யூனிவர்சிட்டிங்க கொடுத்துருங்க. என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்கிறதையும், அதாவது பிடெக், பிஇ, பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி முடிச்சது கொடுத்துருங்க. என்ன ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி என்ன ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அதை கொடுத்துருங்க. எந்த மாதம் பாஸ் ஆனீங்க, எந்த இயர் பாஸ் ஆனீங்கிறதையும் இதில் கொடுத்துருங்க. அடுத்து என்ன எவ்வளோ சிஜிபிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி பிஜி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் அஃபைட், இது முன்னாடி ப்ரிலிம்ஸ் எழுதிங்கன்னா எத்தனை தடவை எழுதுறீங்கிறதையும் நம்பர் ஆஃப் கொடுத்துருங்க. மெயின்ஸ் எழுதிங்கன்னா மெயின்ஸ் எத்தனை தடவை எழுதிங்கன்னு கொடுத்துருங்க. அடுத்து பர்சனாலிட்டி டெஸ்ட், இந்த டெஸ்ட் ஏற்கனவே எழுதிருந்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை எழுதிருக்கீங்களோ அத்தனை தடவையும் கொடுத்துருங்க. 1 இல்லைனா 2 அவ்வளோதான். அடுத்து வந்து என்ன யூபிஎஸ்சி சிஎஸ்சி மெயின்ஸில் வந்து என்ன கேட்டகரி, என்ன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று கேட்பாங்க. அது வந்து நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக இதுக்கு முன்னாடி நீங்கள் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், என்ன நேம், உங்களுடைய நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கும்போது வேலிட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பேங்க் நேமும் என்ன பிரான்ச் அப்படிங்கிறதையும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும். அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோ ப்ரூஃப் சிக்னேச்சரும் கொடுக்கணும். இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் எப்படி பார்த்தீங்கன்னா 20 KB குறையாமல் 300 KBக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, 20 KB குறையாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஃபோட்டோவும் சரி சிக்னேச்சரும் சரி இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்ததாக டிக்ளரேஷன் ஃபார்முக்கு வந்துடுங்க. டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து நான் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துறேன், அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் படிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் என்ட்ரு டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ப்ரிவ்யூ பாயிண்ட் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ப்ரிவ்யூ பேஜில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்து வந்து எந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் டிக் பண்ணிடுங்க. அதை படித்து பார்த்துக்குங்க. அந்த பேஜில் நீங்களே வந்து படித்து பார்த்துட்டு அடுத்து வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும்.
இந்த மாதிரி பேஜில் வந்து க்ரியேட் பண்ணி இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அவ்வளோதான் நம்மளுடைய இந்த அப்ளிகேஷனுங்கிறது சப்மிட் ஆயிரும்.